நாம் தியானிக்க போகிற செய்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நபர் நம்முடைய தேசத்திற்கு பிரதம மந்திரியாம். உண்மைதானா? யார் அவர்? யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய சரித்திரம் என்ன? வாருங்கள், வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புத்தகம். நீங்க கட்டாயமா எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் யாரை குறித்து நான் பேசுகிறேன் என்பது. முதலாவது அதிகாரம், முதல் 5 வசனங்கள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது: ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். தொடர்ந்து 9ஆம் வசனம். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று ராஜா கட்டளை பிறப்பிக்கின்றான். கவனிங்க, இஸ்ரவேலர்கள் ஒரே ராஜ்யமாக இருந்தபோது சாலமோன் ராஜா ஆளுகை செய்தான். சாலமோனுடைய ஆளுகைக்கு முன்பு தாவீது அங்கே ஆளுகை செய்தான். தாவீது ஆளுகை செய்யும் முன்பு சவுல் ஆளுகை செய்தான். சவுல் 40 ஆண்டுகளும் தாவீது 40 ஆண்டுகளும் சாலமோன் 40 ஆண்டுகளும் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாண்டார்கள். ஆனால் சவுல் ஆளுகை செய்த அந்த 40 ஆண்டுகளிலே ஜனங்கள் திக்கென்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் சவுல் தன்னுடைய இஷ்டப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்ததினாலே ஜனங்களுக்கு அது பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கியது. தன் இஷ்டப்படியான ஆளுகையினாலே ஜனங்களுக்கு கஷ்டங்கள் அநேகம் வந்தது. அதற்கு பின்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுக்கு பிரியமான தாவீது ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். 40 ஆண்டுகள் அற்புதமாக அரசாட்சி செய்தான். அதன் பின்பு சாலமோன் ஆளுகைக்கு வந்தான். 40 ஆண்டுகள் அந்த தேசம் மிகவும் அமைதியாக இருந்தது. தாவீது ஆளுகை செய்த 40 ஆண்டுகளையும் சாலமோன் ஆளுகை செய்த 40 ஆண்டுகளையும் சேர்த்து அந்த 80 ஆண்டுகளை பொற்காலம் என்று அழைத்தார்கள். ஜனங்கள் மிகுந்த சமாதானத்தோடும் நிம்மதியோடும் அந்த 80 ஆண்டுகளே அந்த தேசத்திலே வாழ முடிந்தது. அதைத் தொடர்ந்து சாலமோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற விஷயத்துல தன்னுடைய முடிவுகள் நன்றாக இருந்தது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்து வீழ்ந்து போக ஆரம்பித்தான், பாழாகி போக ஆரம்பித்தான், வழிதப்பி போக ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கே விரோதமாக அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அதன் விளைவாக தேவன் 2 முறை சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ செய்வது சரியல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் விதம் சரியல்ல, நீ செய்கின்ற அர்ப்பணிக்கிற பலிகள் எனக்கு ஏற்புடையதல்ல, தயவு செய்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று சாட்சாத் தேவனே தரிசனமாகி சாலமோனை எச்சரிக்கை செய்தபோது, ஏற்கனவே பாவத்தின் சேற்றுக்குள் மூழ்கி போயிருந்த, பெண்களோடு கள்ள தொடர்புகளுக்கு அதேபோல கள்ள உறவுகளுக்கு அடிமையாகி போயிருந்த சாலமோனால் அந்த பாவத்தை விட்டு விலக முடியவில்லை. தேவனை கூட புறக்கணித்தான், ஆனால் அந்த பாவத்தை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை. அதன் விளைவாக தேவன் தம்முடைய கோபத்தை காட்டினார் சாலமோன் பாவத்தினாலே. அப்பொழுது வரைக்கும் யுனைடெட் கிங்டமாக இருந்த அந்த இஸ்ரவேலின் ஒன்றுபட்ட ராஜ்யம் 2 துண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம் என்றால் 12 கோத்திரத்தாருடைய கூட்டம். இந்த 12 கோத்திரம் என்பது 10 இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் 2 யூதா ராஜ்யமாகவும் 2ஆய் பிரிந்தது. அப்படி பிரிந்ததற்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். யூதா ராஜ்யத்தை 20 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இந்த 19 ராஜாக்கள், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகை செய்த இந்த 19 பேரும் பாவம் செய்தார்கள். தங்கள் இஷ்டம் போல நடந்தார்கள். அவர்களில் ஒரு ராஜா கூட தேவ சித்தத்தின்படி செய்யவில்லை. எலியா வந்து அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்தான், பேச்சை கேட்கவில்லை. எலிஷா வந்து அதற்கு பின்பு சரி செய்ய முயன்றான், அவர்கள் கேட்கவில்லை. இப்படி அநேக தீர்க்கதரிசிகள் வந்து இஸ்ரவேலின் பிரஜைகளை சரி செய்ய முயற்சி செய்த போது அவர்கள் திருந்தவில்லை. அதன் விளைவாக என்ன நடந்தது? அசீரிய சாம்ராஜ்யம் எழுந்தது.
தேவன் உபாகமம் புத்தகத்திலே ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். மோசேயின் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் என் பேச்சை கேட்காமல் எனக்கே எதிர்த்து நின்றால் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். உங்களுடையதல்லாத தேசத்திற்கு, ராஜ்யத்திற்கு நீங்கள் சிதறிப்போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு எதிராய் சத்துருக்களை நான் அனுப்புவேன். சத்துருக்களின் கைகளில் உங்களை ஒப்படைத்து விடுவேன். ஏனென்றால் எங்களின் பேச்சை கேட்காமல் எனக்கு விரோதமாக நடக்கிறீர்கள் என்பதால். அப்படி நீங்கள் சிதறடிக்கப்படாமல் சத்துருவின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என் பேச்சை கேட்க வேண்டும். என் பேச்சை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களை எதிர்த்து வரும் சத்துரு ஒரு வழியில் வந்தால் 7 வழியில் ஓடிப்போவான். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒருவேளை எனக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் நீங்கள் 7 வழிகளிலே தப்பி ஓட வேண்டி வரும். நீங்கள் வாளாய் மாற வேண்டியிருக்கும். உங்கள் சூழ்நிலை பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படும். ஜாக்கிரதை என்று சொல்லி தேவன் மோசேயின் மூலமாக உபாகமம் புத்தகத்திலே நல்லா கவனிக்கணும். அவருடைய உபதேசமாக, அதாவது முதல் தலைமுறை மரித்துவிட்டது, 2ஆம் தலைமுறையினரை உபாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு மோசே கொடுத்த செய்தியின் சாரம்சம் அதுதான். தொடர்ந்து போலாம். இஸ்ரவேலின் ராஜாக்கள் 19 பேர் தங்கள் இஷ்டப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களிலே தேவன் கோபம் உண்டவரானார். அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில அசீரிய சாம்ராஜ்யம் அவர்களுக்கு எதிராய் வந்தது. அசீரிய சாம்ராஜ்யத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். கிமு 222வது ஆண்டிலே இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதுமாக அசீரிய சாம்ராஜ்யத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் ராஜ்யம் இஸ்ரவேலர்கள் இல்லாமல் அந்நியர்களால் நிரம்பியது, அந்நிய சம்பிரதாயத்தால் நிரம்பியது. 130 வருடங்களுக்கு பிறகு யூதா பிரஜைகளும் கூட, இந்த பென்யமீன் அதேபோல யூதா கோத்திரத்தார், இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்த யூதா பிரஜைகளும் கூட தேவனுக்கு விரோதமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அங்கு என்ன நடந்ததென்றால், பாபிலோன் தேசத்திற்கு இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை தம்முடைய ராஜ்யமாக தெரிந்து கொண்டார். அப்படி ராஜ்யமாய் தெரிந்து கொண்ட தேவன் தம்முடைய ஜனங்கள் தம் வார்த்தை கேட்பார்கள் என்று நினைத்தார். ராஜ்யமாக உண்டாக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மனம் போல வாழ ஆரம்பித்ததினாலே தேவன் சொன்னபடியே அவர்களை சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்புக் கொடுத்த சமயத்திலே அசீரிய சாம்ராஜ்யம் மிகுந்த ஒரு பலமான சாம்ராஜ்யமாக உதயமானது. அதன் விளைவாக அந்த அசீரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேலர்களை அடிமையாக கொண்டு போனார்கள் என்ற விஷயத்தை சொன்னேன் அல்லவா? இந்த உலகத்திலே அசீரிய சாம்ராஜ்யம் என்பது பலம் வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக உருவானது. அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் சிட்டி, அதாவது தலைநகரம் எதுவென்றால் நினிவே பட்டணம். அந்நாட்களில் நினிவே பட்டணம் இந்த பூமியில் இருந்த எல்லா பட்டணங்களை காட்டிலும் மிகவும் பெயர் பெற்ற ஒரு பட்டணமாக, மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பட்டணமாக, விஸ்தாரமான பட்டணமாக அழைக்கப்பட்டது. அந்த பட்டணத்தின் பாவங்கள் பெருகிப்போன போதுதானே தேவன் யோனாவை அனுப்பி அந்த பட்டணத்தை எச்சரிக்கும்படி செய்தார். அதாவது அசீரிய சாம்ராஜ்யம் பலம் வாய்ந்ததாக இருந்த நாட்களிலே நினிவே பட்டணம் அதன் கேபிட்டல் சிட்டியாக இருந்தபோது அந்த பிரஜைகள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார்கள். இந்த அசீரிய சாம்ராஜ்யம் பிரபஞ்சத்திலேயே பேரும் புகழும் பெற்ற சாம்ராஜ்யமாக ஜொலித்துக் கொண்டிருந்த நாட்களிலே பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் எழுந்தான். நேபுகாத் நேச்சார் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை உலகத்திலேயே மிகவும் அழகான தேசமாக உருவாக்கினான். அதன் பின்பு அந்த பாபிலோன் ராஜ்யம் பிற தேசங்களெல்லாம் ஒவ்வொன்றாய் வெற்றி கொண்டு அசீரிய சாம்ராஜ்யத்தையும் வென்றெடுத்தது. அதன் பின்பு அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்து போனது, பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பியது. பிரபஞ்சத்திலேயே மிகவும் உன்னதமான ஒரு சாம்ராஜ்யமாக பாபிலோன் சாம்ராஜ்யம் பெயரெடுத்தது. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை சுமார் 5 ராஜாக்கள் அரசாண்டார்கள். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சாருடைய தந்தையோடே கூட ஆரம்பமாயிற்று. அதன் பிறகு பெல்ஷாத்சார் என்ற ராஜா தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே இருந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு இருந்த அதிகாரிகளுக்கு விருந்து வைத்தான். தயவுசெஞ்சு கவனிக்கணும், எப்போ எங்க ராஜா ஒரு விருந்து செஞ்சான்னா அங்க 3 காரியம் இருக்கும். 1வது விருந்து, 2வது மது, 3வது கொண்டாட்டம். இந்த 3மே கட்டாயமாக இருக்கும். அதன் விவரங்களை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெல்ஷாத்சார் என்கிற ராஜா தேவ ஆலயத்திலே இருந்த பாண்டங்களை எல்லாம் கொண்டு அவைகளில் திராட்சை ரசத்தை ஊற்றி அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க முயன்றபோது சில அதிகாரிகள் அவனிடம் சொன்னார்கள், பெல்ஷாத்சார் கொஞ்சம் பொறுங்க, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. எந்த பாத்திரங்களை இங்கே பயன்படுத்துகிறீரோ அந்த பாத்திரங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துல பரிசுத்த ஆலய
ஆசரிப்புகளுக்காக உபயோகப்படுத்தப்பட்டவை. அவற்றை பயன்படுத்துவது நல்லதல்ல. ஆனால் மிகவும் கர்வமாக இருந்த அந்த ராஜா என்ன செய்கிறான்? அதே பாத்திரங்களை அவன் பயன்படுத்தினான். அவைகள் பரிசுத்த தேவாலயத்துக்கு சம்பந்தப்பட்டவை. அதை தீட்டுப்படுத்துவது கூடாது. ஆனால் தீட்டுப்படுத்திவிட்டான். தேவனுக்கு கோபம் உண்டது. மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று தேவனுடைய கரங்கள் வந்து அந்த சுவற்றின் மீது அப்படியே எழுதியது. தொடர்ந்து என்ன நடந்தது? எப்பொழுது அந்த விரல் வந்து சுவற்றிலே அப்படி எழுதியதோ, பெல்ஷாசார் அதை பார்த்து பயந்து போனான். அதனுடைய அர்த்தம் என்ன? யாரால் அதை சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பெல்ஷாசாரின் தாய், அதாவது நேபுகாத் நேச்சாருடைய மனைவி வந்து, மகனே, இதன் அர்த்தத்தை சொல்லக்கூடியவன் இந்த தேசத்தில் ஒரே ஒருவன் இருக்கிறான். தேவனுடைய தேவதூதர்களின் ஆவியை உடையவன். யார் அவன்? தானியேல். அவனை வரச் சொல். அவன் கட்டாயமாக இதன் அர்த்தத்தை சொல்லிவிடுவான். ஏனென்றால் கடந்த காலத்திலே நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு கனவு வந்தபோது அதன் அர்த்தத்தை தானியேல் தானே சொன்னான். தானியேல் வந்தான், அர்த்தத்தை சொல்லிவிட்டான். தேவனுனை தராசிலே வைத்து நிறுத்து பார்த்தார். நீ தேவனுடைய பார்வைக்கு குறைவுள்ளவனாக, நீதி அற்றவனாக காணப்பட்டாய். உன்னுடைய ராஜ்யத்தை உன் கரங்களிலிருந்து தேவன் பிடுங்கிவிடப் போகிறார். இன்றே தேவன் உன்னை கொல்லப் போகிறார். அன்று ராத்திரியே பெல்ஷாசார் கொல்லப்பட்டான். பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போனது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலே இருக்க வேண்டிய பாத்திரங்களை ராஜா தீட்டுப்படுத்தினான். அவனுடைய ராஜ்யம் முழுவதையும் தேவன் பிடுங்கி போட்டுவிட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜாக்கிரதையா கவனி. தேவனுடைய ஆலயத்திலே இருக்கின்ற பாண்டங்களை தீட்டுப்படுத்துவது என்பது பெரிய ஆபத்து. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். கைகளாக இருந்தாலும், கால்களாக இருந்தாலும், கண்களாக இருந்தாலும், செவிகளாக இருந்தாலும், இப்படி இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் இந்த ஆலயத்தினுடைய, அதாவது தேவனுக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டிய பாத்திரங்கள். தேவனுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய சரீர அவயவங்கள் என்ற இந்த பாத்திரங்களை நாம் பரிசுத்த குலைச்சலாக்கினால் தேவன் மௌனமாயிருக்க மாட்டார். எனவேதான் பைபிள் சொல்கிறது, தேவனுடைய ஆலயமாகிய இந்த தேகத்தை வேஷிக்கு எப்படி ஒப்புக் கொடுக்க முடியும்? தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை கேவலமான அற்பமான பாவ காரியங்களுக்காக நீங்கள் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? நம்மத்திலே யாராவது இருக்கிறீர்களா? என்னுடைய சரீரம் ஏன் இஷ்டம், ஏன் அழகு, ஏன் இஷ்டம், என்னுடைய உருவம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஆஸ்தி, ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் என்று ஒருவேளை நினைப்பா என்றால் தயவு செய்த கவனி. என்னுடைய இஷ்டம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஐஸ்வர்யம், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா அந்த பாபிலோன் ராஜ்யத்தை ஆளுகை செய்த ராஜா. என்ன நடந்தது? தேவன் ஒரு நிமிஷத்துல, ஒரே நாள், அந்த ராத்திரியிலே அவனை அகற்றி போட்டார். பிரபஞ்சத்திலேயே பேரும் புகழும் பெற்றிருந்த அந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரே ராத்திரியில் அட்ரஸ் இல்லாமல் போனது. ஒரு சாம்ராஜ்யத்தையே தேவன் வீழ்த்தினார். தமது பரிசுத்த பாண்டங்களை, பரிசுத்தமாய் பயன்படுத்தப்பட வேண்டியவைகளை பரிசுத்த குலைச்சலாக்கின போது, சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற இந்த சரீரத்தை, உன்னுடைய சரீரத்தை உன் இஷ்டப்படி உபயோகப்படுத்த நீ நினைப்பாயென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் வீழ்த்தி போட்டு விடுவார். உன்னுடைய வாழ்க்கை விழும்படி செய்து விடுவார். ராஜ்யம், சாம்ராஜ்யமே அன்று வீழ்ந்து போனது. நீயும் நானும், நாமும் எம்மாத்திரம். எனவே ஜாக்கிரதை. தேவன் தந்திருக்கிற சரீரத்தை, சரீர அவயவங்களை புனிதமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. இந்த சத்தியத்தை மறந்து போயிடாத. அசீரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. காரணம் என்ன? பாபிலோன் சாம்ராஜ்யம் எழுந்ததினாலே. அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ந்து போனது காரணம் என்னவென்றால் பரிசுத்த குலைச்சலான காரியங்களை அதன் ராஜா செய்ததினாலே. அப்படி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்தது யார் தெரியுமா? பெர்ஷிய தேசத்தார். பெர்ஷிய சாம்ராஜ்யம், பெர்ஷியன் கிங்டம். யார்? கோரேஸ். கோரேஷ் என்ற பெயருடைய ஒரு ராஜா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாதபடி செய்துவிட்டான். கோரேஷுக்கு பிறகு தரியு, அந்த கோரேஷின் குமாரன் தான் தரியு. இந்த பேர்ல உங்களுக்கு நினைவு இருக்கா? இன்னும் புரிந்து கொள்ளும்படியா சொல்றேன், கவனிங்க. பெர்ஷிய தேசத்தின், சாம்ராஜ்யத்தின் ராஜா கோரேசு. கோரேஷின் குமாரன் தரியு. தரியுவின் குமாரன் அகாஸ்வேரு. அகாஸ்வேருவின் குமாரன் தான் அர்த்தசஷ்டா. இந்த 4 பேரை தொடர்ந்து நாம் பார்க்கிற எல்லா ராஜாக்களுமே இந்த பெர்சிய ராஜாக்கள் தான். அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தை அடிமையாக்கி கொண்டு போனான் அசீரியாவின் ராஜா. யூதா சாம்ராஜ்யத்தை அடிமையாக அழைத்துக் கொண்டு போனான் பாபிலோனின் ராஜா.
பின்பு பாபிலோன் ராஜா வந்து அசீரிய ராஜாவையும் தோற்கடித்தான். எனவே அப்பொழுது முதல் பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்திலேயே மிகவும் பெயர் பெற்ற சாம்ராஜ்யமாக விளங்கியது. பின்பு பாபிலோனின் ராஜா செய்த பொல்லாப்பை கண்ட தேவன் அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் தகர்த்து போட்டு விட்டார். அப்பொழுது பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது உருவாகி வந்தது. இப்பொழுது அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டத நாட்களவை, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது ஆளுகையில் இருந்த அந்த நாட்களிலே அகாஸ்வேரு என்ற பெயருடைய ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். இவனுடைய ஆளுகையை குறித்து பைபிளில் என்ன இருக்கிறது என்றால் வாசிக்கலாம். இன்னும் ஒரு முறை கூட. அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அகாஸ்வேரு அரசாண்டானாம். கவனிங்க, இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் என்றால் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா கிறிஸ்துவுக்கு முன் 500வது வருஷம். இப்ப இருந்து கணக்கு வச்சா 2500 வருஷங்களுக்கு முன்னால. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அப்புறம் 2000 ஆண்டுகள் கடந்து விட்டோம். அதுக்கு முன்னால 500 வருடங்கள். சோ மொத்தமா சொன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சூசான் என்ற பெயருடைய ஒரு கோட்டை அகாஸ்வேரு உண்டாக்கிக் கொண்ட ராஜ அரமனை இருந்த இடம். அகாஸ்வேரு ராஜா குடியிருந்த இடம் அந்த சூசான் என்ற இடம். அந்த இடத்திலே இருந்த கோட்டை இது மிகவும் புகழ்பெற்றிருந்த ஒரு கோட்டை. இந்த சூசான் என்கிற அந்த இடத்திலே கட்டப்பட்ட அந்த கோட்டை கோரேஷால் நிர்மாணிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய பட்டணம் அது என்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டணமாக. கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். அசீரிய சாம்ராஜ்யத்தார் என்ன செய்தாங்க? நினிவே பட்டணத்தை கேபிட்டல் சிட்டியாக உருவாக்கி வைத்தார்கள். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த ராஜா என்ன செய்தான்? பாபிலோன் பட்டணத்தை கேபிட்டல் சிட்டியாக நிர்மாணித்துக் கொண்டார். அப்படி இந்த பெர்ஷியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சூசான் என்கிற அந்த பட்டணத்தை தங்களுடைய கேபிட்டல் சிட்டியாக ஆக்கிக் கொண்டார்கள். அது ஈரான்ல இருக்கு. பாபிலோன் ஈராக்கில் இருந்தது. எனவே கவனிங்க, ஈராக்கில் இருந்த பாபிலோன் பட்டணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஈராக்ல இருந்த சூசான் என்கிற பட்டணத்தை பற்றி தான் நான் பேசுகின்றேன். கோரேசின் குமாரன் தரியு, அந்த தரியுவின் குமாரன் அகாஸ்வேரு. இவர்கள் எல்லோருமே அந்த சூசான் என்கிற கோட்டையிலிருந்துதான் ஆளுகை செய்தார்கள். ஜாக்கிரதை கவனிங்க. இந்த கோட்டையிலே இருந்த அகாஸ்வேரு ஒரு பிளான் பண்றான். இது பைபிளிலே எழுதி வைக்கப்படாமல் இருந்தாலும் கூட யூதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களிலே இந்த அகாஸ்வேருவின் ஆளுகையை குறித்தும் அதே போல பெர்சிய புத்தகங்களிலும் கூட இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்திற்கு பிறகு கவனிங்க, இவர்களை தோற்கடித்தது யார்? ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அசீரியாவை தோற்கடித்தது பாபிலோன். பாபிலோனை வீழ்த்தியது பெர்சிய தேசம். இந்த பெர்சியரை தோற்கடித்தது யார்? அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி, கிரேக்க தேசம். அலெக்சாண்டர் எழுந்தபோது இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் வீழ்த்தி போட்டுவிட்டான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று தானியேல் ஆல்ரெடி தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தான். இந்த விஷயத்தை தானியேலின் புத்தகத்தை தியானித்த போது நாம் பார்த்தோம். உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நேபுகாத்நேச்சாருக்கு கனவு வந்த போது அர்த்தத்தை கேட்டான். அந்த அர்த்தத்தை தானியேல் சொன்னான். நேபுகாத்நேச்சார், ராஜாவே, உன்னுடைய ராஜ்யம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய ராஜ்யத்தை தூக்கி எறிய போகிற ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அது கிரேக்க சாம்ராஜ்யம். அது அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம். சரி, அங்க வரைக்கும் போகாம நம்ம இங்கே நிக்கலாம். பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அகாஸ்வேரு என்ற ராஜா 127 தேசங்களை ஆளுகை செய்தான். இந்து தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் மத்தியில் இருக்கிற எல்லா தேசங்களையும் கூட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது என்பதை பைபிள் தெரிவிக்கிறது. இப்ப இந்த அகாஸ்வேருவுக்குள்ளே வந்த எண்ணம் என்னவென்றால், கடந்த காலத்திலே இவனுடைய தந்தை, அதாவது தரியு, கிரேக்க தேசத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று யுத்தத்தை அறிவித்தான். ஆனால் அதில் தோற்று போனான். அந்த தோல்வியிலே அநேக பெர்சிய வீரர்கள் இறந்து போனார்கள். தந்தையினுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. என் தந்தை கிரேக்க தேசத்தை கையகப்படுத்த முடியவில்லை, எனவே எப்படியாவது தந்தையின் நோக்கத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தை தீட்டுகிறான், ஒரு பிளான் போடுகிறான். அது என்ன பிளான் என்றால், 127 தேசங்களில் இருக்கிற சேனாதிபதிகளையும் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் சூசான் என்கிற அந்த கோட்டைக்கு வரவழைத்தான். சூசான் என்ற கோட்டைக்கு எல்லோரையும் வரவழைத்து தன்னுடைய அரமனையிலே
ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும், சூசான் என்ற அந்த கோட்டையிலே அமைந்திருந்த அரண்மனையிலே தான் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனம் இருந்த அந்த ஹால் எவ்வளவு பெருசா இருக்கணும், நம்முடைய கால்வரி டெம்பிள் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெரிய ஹால் நாட்களிலே இந்த ராஜா வீற்றிருந்த அந்த சிங்காசனம் இருந்த அந்த அரண்மனையின் ஹால். கேன் யூ பிலீவ் தட்? வந்திருக்கிற அனைவரையும் ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். எதற்கு ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும்? நாம் எல்லோருமே சேர்ந்து கிரேக்கத்திற்கு எதிராக யுத்தத்துக்கு போக வேண்டும். என் தந்தை தரியு அதிலே தோற்று போனார். அது இப்பொழுது வரைக்கும் எங்களுடைய வம்சத்திலே ஒரு கரையாக மிஞ்சி போயிருக்கிறது. எனவே எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டும், அவர்கள் எல்லோரையும் ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு அவன் தெரிந்து கொண்ட வழி என்னவென்றால் 3 வழி. முதலாவது, விருந்து வைக்க வேண்டும், விருந்திலே மது தர வேண்டும், அதற்கு பிறகு களியாட்டுகளுக்கு இடம் வகுக்க வேண்டும். இது திட்டம். என்ன நடந்தது? இந்த முதலாவது அதிகாரத்தை ஜாக்கிரதையா வாசிச்சா பிரபஞ்சத்துல, அதாவது 127 தேசங்களிலிருந்து அநேகரை வரவழைத்தான். வாசிக்கலாம். ராஜா விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். 180 நாட்கள் விருந்து செய்தானாம். ஆல்மோஸ்ட் 6 மாத காலம் அவன் இத்தனை பேரையும் அங்கே வரவழைத்து அவர்களுக்கு விருந்து வைத்தான். அப்படி விருந்து ஏற்பாட்டுக்கு காரணத்தை சொன்னேன். கிரேக்க தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும், யுத்தத்தை அறிவிக்க வேண்டும், அதற்கு இவர்கள் எல்லோரையும் ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்று முயன்றான். கடந்த காலத்திலே தோற்றுப்போய் இருப்பதினாலே மனோரீதியாக இவர்கள் கொஞ்சம் பயந்திருக்கிறார்கள். அந்த பயத்தை மாற்ற வேண்டும். அப்படி தான் நினைத்ததை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும், தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். சந்தோஷப்படுத்துவதற்காக முதலில் என்ன செய்தான்? குடிக்க வைத்தான். எப்படி குடிக்க வைத்தான்? யாருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் கொடுங்க. அந்த வார்த்தை பின்னால இருக்கு, வேணா வாசி பாருங்க. ஃபுல்லா குடிக்க கொடுங்க, நல்லா குடிக்க வைங்க, நல்லா சாப்பிடுற விதமா செய்யுங்க. நல்லா குடிச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, பயங்கர போதைக்கு ஆளானாங்க. அப்போ அகாஸ்வேருவுக்கு ஒரு யோசனை வந்தது. அகாஸ்வேருவை குறித்து சில சரித்திரம் சொல்கிறது என்னவென்றால், மிகவும் துன்மார்க்கன். அது மாத்திரமல்ல, பெண்மோகத்தால் நிறைந்திருந்தவன். அது மாத்திரமல்ல, பயங்கர கோபக்காரன். அது மாத்திரமல்ல, பயங்கர கர்வம் உள்ளவன். ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடாத எல்லா அவலட்சமும் நிறைந்த ராஜாவாக அந்நாளிலே அகாஸ்வேரு அழைக்கப்பட்டான். எல்லோருக்கும் போதை ஏறிவிட்டது, எல்லோருமே போதையிலே இருக்கிறார்கள். அப்படி இந்த ராஜாவுக்கு உதவாக்கிற யோசனை ஒன்று வந்தது. அந்த உதவாக்கிற யோசனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தனக்கு இருக்கின்ற அந்த மகத்துவத்தை, மகிமையை, ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் காட்டணும். சாதாரணமா இதுதான் பெருமையினுடைய குணமே. ஒரு மனிதனுக்குள்ளாக பெருமை வருகிற போது அவனுக்கு வருகிற ஆசை என்னவென்றால் தன்னிடமுண்ட எல்லாவற்றையும் காட்டி பெருமைப்பட வேண்டும். இது சாதாரணமா சில ஸ்திரீகளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு குணமும் கூட. எதையாவது புதுசா வாங்கிட்டா, ஒரு புது பட்டுப்புடவை வாங்கினா கூட எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நகை வாங்கினா, ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கினாலோ, வளையல் வாங்கினாலோ, ஒரு இயரிங் வாங்கினாலோ எல்லாருக்கும் காட்ட நினைப்பாங்க. அப்ப ஆண்களுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னன்னா, ஒரு புது பைக் வாங்கினாலோ, புது கார் வாங்கினாலோ, ஒரு புது வீடு கட்டினாலோ அதை ஒரு 10 பேர் பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழணும். ஒரு நல்ல வாட்ச் வாங்கினாலோ, நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும், எது வாங்கினாலும் மனுஷனுக்கு பூமியில கால் நிக்காது. அவ்வளவு எதுக்குங்க? எப்போதுமே கோல்டு செயின் போட்டிருக்க மாட்டான். எப்பாவது திடீர்னு ஒரு கோல்டு செயினை போட்டா முதல் 3 பட்டனு திறந்தே தான் இருக்கும். காரணம் என்ன? அந்த கோல்டு செயின் எல்லாரும் பார்க்கணும். அதனால எப்போதும் அதை காட்டுற மாதிரி பட்டனை திறந்துட்டு தான் இருப்பார். இதெல்லாத்திற்கும் சாதாரணமான காரணம் என்னன்னா அகந்தை. கர்வம் உள்ளவன் என்ன நினைப்பான்னா, தான் ஏதோ பெரிய ஆளுன்னு, சாதாரணமான ஆளு இல்லைன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆடம்பரத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மத்தியில இப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களாங்க? உன்னிடம் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாருக்கும் காமிக்கணும், நீ வாங்கியிருக்கிற வண்டியை எல்லாருக்கும் காட்டணும், நீ வாங்கியிருக்கிற நகைகள் எல்லாருக்கும் காட்டணும். இப்படி காட்டி தம்பட்ட அடிக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா ஜாக்கிரதை, அது நல்ல பழக்கம் இல்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான கர்த்தாவே, காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறதற்காக நன்றி ராஜா. உன்னதமான அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அருவருப்பான பாவ காரியங்களிலே ஈடுபட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆண்டவரே, அதை சாலமோனின் வாழ்க்கையிலே பார்த்தோம், பெல்ஷாசார் வாழ்க்கையிலே பார்த்தோம், அதேபோல அகாஸ்வேருவின் வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்தோம்.
இந்த ஆண்டவரே, மேன்மையான சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம். எனவே இந்த சரீரத்தில் எந்த அவயவமும் கெட்டுப்போகக் கூடாது. அருவருப்பான காரியங்களுக்கு அதை நாங்கள் ஒப்புக் கொடுக்க கூடாது. அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாய் ஜாக்கிரதையாய் கையாண்டு இது முதற்கொண்டு ஆண்டவரே, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ கிருபையிட வேண்டும் என்றும் என்னையும் எங்களையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எல்லா பரிசுத்த குலைச்சலானவைகளையும் எடுத்து போட்டு நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபையிட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.